44 குற்றப்பதிவுகளை கொண்ட ஆயுதமேந்திய கொள்ளையன் புக்கிட் துங்குவில் போலீசாரால் சுட்டுக் கொலை. 2023 இருந்து தொலைபேசி மோசடிகளால் 500 மில்லியன் ரிங்கெட் இழப்பு, புக்கிட் அமான் தகவல். பினாங்கு பாலத்தில் தீப்பிடித்து எரிந்த மைவி வாகனம். கம்போங் குவாலகிரிஸில் தந்தையை நாற்காலியால் தாக்கிக் கொன்ற மகன் கைது. இந்தோனேசியாவில் இல்லே லெவோதோலோ எரிமலை 27 முறை வெடித்தது, மக்கள் அச்சம். கடந்த 3 ஆண்டுகளில் தொலைபேசி மோசடிகளால் மலேசியர்கள் 1/2 பில்லியன் ரிங்கெட்டை இழந்துள்ளனர். 2023 முதல் இவ்வாண்டு ஜூன் வரை 7473 தொலைபேசி மோசடி சம்பவங்கள் பதிவாகி அதில் 53 கோடியே 27,65,591 ரிங்கெட் இழப்புகள் ஏற்பட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்துருஸ்டி மொஹமட் இசா கூறினார். இந்த மோசடிகள் குறைவதற்கான அறிகுறிகள் காணப்படவில்லை. 2023 ஆண்டில் மட்டும் 158.8 மில்லியன் ரிங்கெட் இழப்புகளை உள்ளடக்கிய 3027 புகார்களை பெற்றோம். இதையடுத்து மோசடி கும்பல்களை சேர்ந்த 1139 நபர்களை கைது செய்தோம் என்றார் அவர். கடந்த ஆண்டு மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை 2825 சற்று குறைந்தாலும் இழப்புகள் 142.2 மில்லியன் ரிங்கெட் அதிகமாக இருந்தது. தவிர 1281 பேர் கைதானதாக அவர் கூறினார். இவ்வாண்டில் ஜனவரி முதல் ஜூன் வரை போலீஸ் 1621 மோசடி சம்பவங்களை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 72.95 மில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டு 713 பேர் கைதாகினர். இந்த புள்ளி விவரங்கள் தொலைபேசி மோசடிகள் எவ்வளவு பரவலாகவும் மோசமாகவும் மாறிவிட்டன என்பதை காட்டுகின்றன என்று அவர் கூறினார். நெடுஞ்சாலைகளில் MLFF எனப்படும் பல தடங்களுக்கான விரைவான டோல் கட்டண வசூலிப்பு முறை அரசாங்கத்திற்கு நிதி தாக்கங்களை ஏற்படுத்தாது என பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். பொதுப்பணி அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த புதிய இலக்கு தொடர்பான அறிக்கை கடந்த ஜூலை 25ஆம் தேதி அமைச்சரவையிடம் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு சேவை மற்றும் டோல் வசூலிப்பில் சம்பந்தப்பட்ட 33 நிறுவனங்கள் தங்களது வர்த்தகம் தொடர்பான ஒத்துழைப்புக்கான பேச்சுகளில் ஈடுபட முடியும். உதாரணத்திற்கு பிளாசா டோல் அலாம் இம்பியான் கமுனி ஷாலாம் நெடுஞ்சாலையில் PNB புரோலின்தான்ஸ் தற்போது டச்சென்கோ மற்றும் CIMB-யுடன் பரீட்சார்த்த சோதனை முயற்சிகளை அமல்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் டோல் கட்டண வசூலிப்புக்கான பல தடங்களில் MLFF முறை அமலாக்கத்திற்கான அடிப்படை வசதிகளை தயார்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மக்களவையில் கேள்வி பதில் அமர்வின் போது அஹ்மத் மஸ்லான் கூறினார். நெடுஞ்சாலைகளில் MLFF தடங்களில் டோல் செலுத்தாதவர்களை அவர்களின் வாகன எண்பதிவு எண் மூலம் கண்டறியப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். நாற்பத்து குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள ஆயுதமேந்திய கொள்ளையன் இன்று தலைநகர் புக்கிட் துங்குவில் போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டான். கொள்ளையிடுவதற்கு புதிய வீட்டை தேடிக் கொண்டிருந்தவனை போலீசார் நெருங்கி சோதனையிட முயன்றபோது அவன் துப்பாக்கியால் சுட போலீசும் பதிலுக்கு சுட்டதில் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இன்று அதிகாலை 4:10 மணிக்கு புக்கிட் அமானும் கோலாலம்பூர் போலீசும் இணைந்து மேற்கொண்ட OPKL 3 என்ற அதிரடி சோதனையின் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இடைக்கால இயக்குனர் டத்தோ ஃபாடில் மார்க்கஸ் தெரிவித்தார். அந்த 36 வயது நபர் கொள்ளை, வன்முறை, வீடு உடைத்து திருடுதல், போதைப்பொருள் என பல்வேறு குற்றங்களுக்காக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவனாவான். அவன் 10க்கும் மேற்பட்டவர்கள் அடங்கிய கும்பலின் தலைவன் என்றும் நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு கோலாலம்பூர், ஸ்லாங்கோர், பேரா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுக்கு இக்கும்பல் பின்னணியில் இருந்துள்ளது.
சில சமயம் போலீஸ் போல் ஆள் மாறாட்டம் செய்து பாதுகாப்பு பெட்டகம், தங்க கட்டிகள், ரொக்கப்பணம் போன்றவற்றை வைத்திருக்கும் பணக்காரர்களின் வீடுகளையும் வர்த்தக தலங்களையும் அவர்கள் குறிவைக்கின்றனர். தவிர போதைப் பொருள் விநியோகத்திலும் அக்கும்பல் ஈடுபட்டுள்ளதாக கூறிய போலீஸ் எஞ்சிய உறுப்பினர்களுக்கு வலைவீசியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இன்று காலை பினாங்கு பாலத்தில் மைவி வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட அந்த கார் 90% சேதமடைந்துள்ள நிலையில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு இயந்திரங்களுடன் விரைந்தனர் என்று பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் உதவி இயக்குனர் ஜான் ஃபேகன் பிரான்சிஸ் கூறியுள்ளார். இந்த தீ விபத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் தீ அணைக்கப்பட்டது என்றும் அறியப்படுகின்றது. பழுது பார்க்கும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் விபத்திற்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கண்டறிந்து வருகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இன்று காலை கம்பங் குவாலா கிரீஸில் தனது சொந்த தந்தையை நாற்காலியால் தாக்கி அவரின் மரணத்திற்கு காரணமான மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். 74 வயதான அம்முதியவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் என்று கொலக்கராய் மாவட்ட காவல்துறை தலைவர் மசலான் மாமாட் கூறியுள்ளார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை மர நாற்காலியால் தாக்குவதற்கு முன்பு அவ்விருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொலக்கராய் சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சரவா மூகாவில் எஸ்யூவி வாகனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஷாபு போதைப் பொருள் இருந்ததை தொடர்ந்து வெளிநாட்டை சேர்ந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். வேவு தகவலை தொடர்ந்து மூகா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ரிசால் அலியாஸ் தெரிவித்தார். அந்த எஸ்யூவி வாகனத்தின் ஓட்டுநரான 33 வயதுடைய ஆடவரும் 47 வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். ஓட்டுநர் வைத்திருந்த பேக்கில் இருந்து 22 பிளாஸ்டிக் பொட்டலங்களில் வைக்கப்பட்டிருந்த 63.5 கிராம் எடையுள்ள ஷாபு அல்லது மெத்தாம்பெத்தமீன் போதைப் பொருள், 1,21,000 ரிங்கெட் மதிப்புள்ள பல்வேறு நகைகள் மற்றும் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ். கோத்தா திங்கி ஜலான் சுங்காய் ரிங்கேட் 42வது கிலோமீட்டரில் ஒரு பஸ்ஸில் இருந்து இறங்கி சாலையை கடந்து சென்றபோது கார் மோதியதில் பெண் ஒருவர் மரணமடைந்தார். இன்று விடியற்காலை மணி 4:10 அளவில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் கடுமையாக காயம் அடைந்த 55 வயது மாது விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார் என கோத்தாத்திங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். சுங்காய் ரிங்கேட்டில் இருந்து கோத்தாத்திங்கி நோக்கி சென்ற பெருடுவா மைவி கார் மோதியதால் அந்த பெண் மரணமடைந்ததாக யூசுப் ஒத்மான் கூறினார். இந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநரான 51 வயதுடைய ஆடவர் காயமடையவில்லை. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது பிரிவு 1 கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my
இந்தோனேசியாவில் நூசா தெங்காரா தீமூரில் உள்ள 1423 மீட்டர் உயரமுள்ள இல்ல லெவோத்தோலோ எரிமலை இன்று 27 முறை வெடித்தது. நள்ளிரவு மணி 12 முதல் இன்று விடியற்காலை 6 மணி வரை அந்த எரிமலை வெடித்ததாக அறிவிக்கப்பட்டது. நில அதிர்வு வரைபட தரவுகளின் அடிப்படையில் 7.8 முதல் 32.7 மில்லி மீட்டர் வரை வீச்சு கொண்ட அந்த வெடிப்பு 35 முதல் 43 வினாடிகள் வரை நீடித்தது. 100 மீட்டர் முதல் 300 மீட்டர் உயரம் வரை சாம்பல் இருந்ததோடு வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்திலும் புகை காணப்பட்டது. மேலும் பலவீனமான மிதமான வலுவான வலிமையுடன் கூடிய ஒரு சத்தமும் இருந்தது. வெடிப்பு மையத்தில் இருந்து தென்கிழக்கே 300 மீட்டர் தொலைவில் ஒளிரும் எரிமலை குழம்பு தெரிந்தது. மலையின் சிகரம் தெளிவாக தெரிந்ததாக இந்தோனேசிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குறைந்த அழுத்த பள்ளத்தாக்கு புகை வெண்மையாக இருந்ததோடு பள்ளத்தாக்கு சிகரத்தில் இருந்து 20 மீட்டர் வரை காண முடிந்தது. மலையின் வானிலை பிரகாசமாகவும் மேகமூட்டமாகவும் உள்ளது. இதனிடையே அந்த எரிமலை செயல்பாட்டின் அளவு 3வது அபாய நிலையில் இருப்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பேராக் மக்களே, 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில்.